வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல ஸ்டாக் வியூ என்ன பார்க்க போறோம்னா, அலம்பிக் பார்மசியூட்டிகல்ஸ் லிமிடெட். இந்த அலம்பிக் பார்மசியூட்டிகல் வந்து இந்தியன் பேஸ்ட் கம்பெனி தான். தே ஆர் இன்டு பார்மசி, மெடிசின்ஸ், ட்ரக்ஸ் இதுலலாம் இவங்க இருக்காங்க. பட் இவங்க வந்து ஒன் ஆஃப் த வெரி ஓல்டு கம்பெனி. இங்க பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1907. ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் 100 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. இன்னும் அவங்க ஃபங்க்ஷன்ல இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வடோதரா, பட்டி, ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ்னாக்கா பார்த்துக்கோங்க எவ்வளோ பழைய கம்பெனி. அப்புறம் அவங்க மெடிசின்ஸ்ல இருக்காங்க. நல்ல ப்ராஃபிட் வரக்கூடிய ஃபீல்டு. இன்னைக்கு டேஸ் ஹை பார்த்தீங்கன்னாக்கா 804லையும் லோ வந்து 786லையும் இருக்கு. அப்புறம் 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 1100ல இருக்கு. 52 வீக் லோ வந்து 725ல இருக்கு. ஆல் டைம் ஹை 1300ல இருக்கு. ஆல் டைம் லோ வந்து 31ல இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா பிரைஸ் டு earning 24.69, அதாவது ஃபேரான பிஇ தான். பிரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னாக்கா 2.92 ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னாக்கா 38.49. ஸோ செக்டார் பிஇ விட ஸ்டாக்கோட பிஇ கம்மியாக இருக்கு. ஸோ கன்சிடர் பண்ணலாம். ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் யூசிங் கேபிட்டல் டு ஜெனரேட் ப்ராஃபிட். ஸோ கேபிட்டலில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. வீக்னஸ் 52 வீக் லோ கிட்ட இருக்கு. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வித் பிரைஸ் டு earnings லெஸ் தென் 3 இயர் ஆவரேஜ் பிஇ விட கம்மியாக இருக்குது. பிஇ கம்மியாக தான் இருக்குது. அதாவது 24-25னாக்கா ஓகே தான். த்ரெட் பார்த்தீங்கன்னாக்கா ரெவன்யூ குறைஞ்சிட்டு இருக்கு, ப்ராஃபிட் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னன்னு ஃபர்தரா பார்க்கலாம். ப்ரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ 790ன்றது ஆல்மோஸ்ட் லோயர் சைடில் இருக்கு. ஒரு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 2026 ஜூலைக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி, பிப்ரவரி அந்த ரேஞ்சில் இந்த ரேட்டுக்கு இருந்திருக்கு. திரும்ப இப்போ இந்த ரேட்டுக்கு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆனால் கூட நம்ம ஒரு 1000 ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பிலீஃப், அதனால எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா பை வந்து 42%, செல் வந்து 8%, அவுட் ஆஃப் 12 அனலிஸ்ட் ரேட்டிங். ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. மற்றது எல்லாமே பாஸ்ட் 1 இயரா நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ பீடன் டவுன் ஸ்டாக். டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைவேட் பாயிண்ட் 793லையும், ரெசிஸ்டன்ஸ் R1 to R3 பார்த்தீங்கன்னா 811 to 843ல இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 779லேருந்து 748 இருக்கு. அதாவது வைட் ரேஞ்ச் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 20 டேஸ்க்கு 780லையும் 200 டேஸ்க்கு 920லையும் இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் 100% பை. ஏன்னாக்கா நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. வெரி ஓல்டு கம்பெனின்றதால எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கமல் 20 என்ன சொல்லிட்டு ஒலிம்பிக் ஃபார்மா ப்ரிஃபர்ஸ் டு யூஎஸ் பிராண்டட் மார்க்கெட். ஓகே ஓகே, இதை நீங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் உள்ளார மணி கண்ட்ரோலில் போய் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஃபோரமில். பட் இதை மட்டுமே வச்சு நம்ம டிசிஷன் எடுக்க முடியாது. ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. எப்போ 21 to 23, 23லேருந்து 25 வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல க்ரோத் காமிச்சிருக்காங்க. பட் எக்ஸ்பனன்ஷியலாக சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகே மீடியம் அப்படின்ற மாதிரி இருக்குது க்ரோத்து. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோட்டர்கிட்ட இன்னும் 69% இருக்குது. அது நல்ல விஷயம்தான். எஃப்ஐஐ வந்து 4.24%. அதாவது லாஸ்ட் குவார்ட்டரில், அது டிசம்பர் 25 குவார்ட்டரில் ஒரு 0.2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ. டிஐ பார்த்தீங்கன்னா 16% வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டாக் ஓரளவுக்கு ஓகே தான் ஃபண்டமெண்டலாக அப்படின்னு சொல்லலாம். இப்போ பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா அலம்பிக் ஃபார்மா கூட சன் ஃபார்மா, டிவிஸ் லேபு, டோரன் ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டாக்டர் ரெட்டி பெட்டராக இருக்கு. டாக்டர் ரெட்டி, சிப்லா இதெல்லாம் ஆப்வியஸாக நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அது ரெண்டையும் தவிர்த்து இது அலம்பிக் ஃபார்மா ஓரளவுக்கு கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டெட்டு கொஞ்சம் அதிகம் தான் 0.2ன்றது. பட் இட்ஸ் ஓகே. 100 இயர்ஸ் ஓல்டு கம்பெனினா அவங்க இதெல்லாம் தண்ணி மாதிரி குடிச்சிருப்பாங்க. டெப்ட்டை எப்படி இது பண்ணும், நியூட்ரலைஸ் பண்ணணும். ப்ளஸ் மெடிசின்றதெல்லாம் ரேட் அதிகம். அது இல்லாமல் யூஎஸ்க்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கனாக்கா நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம கன்சிடரபிளாக வச்சுக்கலாம். இது ஃபண்டமெண்டலாக மாடரேட்டான ஸ்டாக் ட்ரேடிங் டு ஃபேர் வேல்யூவேஷன் 24.6ன்றது ஓகே தான், ஃபேர் தான். கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் ஷார்ட் டர்ம், மீடியம் டர்ம். ஸோ இன்னொரு 1000 ருபீஸ் வர வரைக்கும் நம்ம இதை கன்சிடர் பண்ணிட்டு 1000க்கு வெளியே கொடுத்துட்டு வெளியில் வந்தால் கூட நம்மளுக்கு ஓகே தான். ஓகே, தேங்க்யூ.